வரலாற்றின் பக்கங்களில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யமாக திகழ்ந்ததற்கான மற்றொரு அதிரடி சான்று இப்போது தாய்லாந்து மண்ணில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்தில் நடைபெற்று வரும் மிக முக்கியமான அகழ்வாராய்ச்சி பணிகளின் போது சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான 2 அரிய தங்க மோதிரங்கள் மற்றும் சில மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த செய்தி உலக தொல்லியல் துறையினரிடையே ஒரு மிகப்பெரிய மின்சாரத்தை பாய்ச்சியுள்ளது. இதற்கு காரணம் அந்த 2 மோதிரங்களில் ஒரு மோதிரத்தில் பொறிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் மிக பழமையான பிராமி எழுத்துக்கள்தான். அந்த தங்க மோதிரத்தை மிக துல்லியமாக ஆய்வு செய்த தொல்லியல் துறை நிபுணர்கள் அதில் புசரகி தாசா என்ற வாக்கியம் மிக தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளதை கண்டறிந்துள்ளனர். இதற்கு பூச நட்சத்திரத்தால் பாதுகாக்கப்பட்டவர் என்று பொருள். பண்டைய காலத்தில் நட்சத்திரங்களின் பெயர்களைக் கொண்டு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பழக்கம் இந்திய வணிகர்களிடையே அதிகமாக இருந்தது. அந்த வகையில் இந்த மோதிரத்திற்கு சொந்தக்காரர் இந்தியாவின் பழங்கால வைசியர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெரும் செல்வந்த வணிகராக இருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் உறுதியாக நம்புகின்றனர். கடல் கடந்து நெடுந்தொலைவு பயணம் செய்து தாய்லாந்து வரை சென்று வாணிபம் செய்த அந்த இந்திய வணிகரின் இறுதி அடையாளமாக இந்த மோதிரங்கள் இப்போது உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. இது வெறும் ஒரு தங்க மோதிரம் மட்டுமல்ல, பண்டைய கால இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே நிலவிய மிக நெருக்கமான மற்றும் ஆழமான வர்த்தக தொடர்புகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கடல் மார்க்கமாக தாய்லாந்து வரை சென்று தங்களது கலாச்சாரத்தையும் வணிகத்தையும் நிலைநாட்டி உள்ளதை இந்த தொல்லியல் சான்று மெய்ப்பிக்கிறது. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த அரிய பொருட்கள் குறித்து அடுத்த கட்ட கார்பன் ஆய்வுகள் தீவிரமாக தொடங்கப்பட்டுள்ளன. தாய்லாந்து மற்றும் இந்திய தொல்லியல் துறையினர் இணைந்து மேற்கொள்ளும் இந்த ஆய்வுகள் ஆசிய கண்டத்தின் மறைக்கப்பட்ட பல வரலாற்று ரகசியங்களை இனிவரும் நாட்களில் ஒவ்வொன்றாக வெளிக்கொணரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மோதிரம் நம் மண்ணின் பெருமையை மற்றொரு நாட்டில் பறைசாற்றி கொண்டிருப்பது இந்தியர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமையாக கருதப்படுகிறது.